ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் எல்லோரும் சரியாக இருக்கிறாங்க அப்படின்னா, அதில் நம்ம எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்கணுமே தவிர, அதில் நம்ம ஒன்றும் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு இது நம்மளுக்கு எடுத்துக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் சரியாக இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லாத ஒன்றா தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தரை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதில் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்லை. அது புரிஞ்சுக்காம இருக்கிறப்ப தான் நிறைய விஷயங்களில் பிரச்சனைகளே வருது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு புரியுதுப்பா, புரியாமலாம் இல்லை. ஏன்னா நம்மளால் எந்த ஒரு விதத்துலேயும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சில விஷயங்களை கொஞ்சம் இதாக எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எதுக்குமே நம்ம கவலைப்படணும் அப்படின்லாம் தேவை கிடையாது. எதையுமே நம்ம ஒரு சில விஷயங்களில் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு எந்த இதுக்குமே இது கிடையாது. நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குவோம், பண்ணிக்குவோம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அடுத்தடுத்த இதுலேருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு போகிறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணணும். நம்மளுக்கு எந்த விஷயமும் சரியாக தெரியாது. தெரியாத விஷயத்த பற்றி நம்ம யோசிக்கிறதோட, தெரிஞ்ச விஷயத்த நம்ம கரெக்டாக பண்ணோம்னாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதும்மா, புரியாமலாம் இல்லை. எனக்கு எந்த விதத்துலேயும் நம்ம யாருக்காகவும் ஒரு சில விஷயங்கள நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே, அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அது உண்மை தான். நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. எதுக்குமே ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குது. அந்த லிமிட்டை நம்ம கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த விஷயமே கரெக்டாக அமையுதோ அது இல்லைங்கிறத தாண்டி, அவங்கவுங்களுக்கு என்னென்ன கரெக்டாக தெரியணுமோ அதை பார்த்துக்கிட்டானாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள ஏற்றுக்கிட்டு போகிறது தான் நம்மளுக்கு ஒரு புத்திசாலித்தனமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் எல்லாருக்கும் நம்ம சரியாக இருந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு நம்ம அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு நம்ம ஒரு சில விஷயத்தில் சொல்கிறதுல தான் நம்மளுக்கு கவலைகளும் சரி, இல்லை மனசு ரொம்ப இதாக இருக்கிறதும் சரி, நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் யாருக்காகவும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைப்பா, எல்லாமே புரியுது. ஆனால் அந்தந்த நேரத்தில் அது நம்மளுக்கு சரியாக நடந்துக்கிறதா, இல்லை அவங்களுக்கு நம்ம என்ன இதை பண்ணுறோம், செய்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சாலே சரி அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு அவங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கான காரணங்கிறது உங்களுக்கு எல்லாருமே புரியும், புரியாமலாம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் நம்ம நல்லதாக நடந்துக்கிட்டாலும் சரி, இல்லை நடந்துக்காமல் இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு சில விஷயங்கள நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதை நம்ம தான் இது பண்ணணுமே தவிர, அவங்களுக்கு அதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சரியாக இருந்துட்டோம்னாலே பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி